வணக்கம். வாழ்வில் தடைகளை அகற்றும் மந்திரப்பாவை அம்மன் கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் லைக் கொடுங்க. சித்தர்கள் வழிபடும் ஆலயம். மணியோசைக்கு பதிலாக மந்திர ஓசைகள் மட்டுமே ஒலிக்கும் ஆலயம். சித்தர்கள் உருவாக்கிய மந்திரப்பாவை சந்நிதி கொண்ட ஒரே ஆலயம் இது மட்டும்தாங்க. வேறு எங்கேயுமே இந்த கோயில் கிடையாது. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சென்னையில் உள்ள பள்ளிக்கரணையில் தாங்க இருக்குது. அதர்மங்கள் தலை தூக்கி ஆன்மீகத்திற்கு குறைவு ஏற்படும் பொழுது அதனை சரி செய்ய சித்தர் பெருமக்கள் தங்களின் பேராற்றல் வாயிலாக செயல்களை புரிவது வழக்கமான ஒன்று தான். அந்த வகையில் மக்களின் தீமைகளை ஒழித்து நன்மைகள் ஓங்கிட சித்தர்களின் எண்ணத்தில் தோன்றி ஆலயமாக திகழ்வது தான் அன்னை பராசக்தி கோயில். அந்த கோயிலில் தாங்க சித்தர்கள் உருவாக்கிய மந்திரப்பாவை அம்மன் இருக்காங்க. எதிரிகளின் தொல்லைகள் என்பது இன்று நேற்றல்ல, காலங்காலமாய் தொடர்ந்து வரும் செயல்தான். இதே தொல்லைகளை சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஏற்பட்டது. உன்னத நோக்கத்திற்காக தவமிருந்து வந்த சித்தர் பெருமக்களுக்கும் கெடுதல் செய்து தவத்தை தடை செய்ய தீய சக்திகள் இவர்கள் மீது ஏவப்பட்டன. இந்த தொல்லைகளை கலைத்து நல்வழி காண ஒரு உத்தம சக்தியை பெற அகத்திய மகரிஷியிடம் சித்தர்கள் வேண்டுதல் வைத்தார்கள். அதற்கு அவர் தம் குழுவோடு தியானத்தில் அமர்ந்து ஆத்ம சக்தியான பராசக்தியையும் சிவருமானையும் வணங்கினார். அதன்பின் மனோசக்தியால் நுண்ணிய அதிர்வுகளை மந்திரங்களாக்கினார். அந்த மந்திரங்களுக்கு உரிய துடி சக்திகள், காப்பு சக்திகள் இவர்களுக்குரிய கோலாக்கி உரிய பீஜ மந்திரம் அளித்து ஒரு எந்திரத்தை உருவாக்கினார். அந்த பீஜ சக்தி பேராற்றல் பெற்று இணையில்லா அழகிய சக்தியாக செயல்பட தொடங்கியது. பேராற்றலை வெளிப்படுத்தும் சக்திக்கு பாவை வடிவம் கொடுத்தார்கள். இப்போ அந்த கோயில் எங்கே இருக்குன்னா பள்ளிக்கரணை ஆதிபராசக்தியில் தனி சந்நிதியில் தமிழகத்தில் வேற எங்கேயுமே கிடையாதுங்க. மந்திரப்பாவை அம்மன் கோயில் பள்ளிக்கரணையில் உள்ள ஆதிபராசக்தி கோயிலில் மட்டும்தாங்க இருக்காங்க இந்த அம்மன். இந்த அம்மன்கிட்ட போய் மனதார வேண்டிக்குங்க. நமக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் இந்த அம்மன்கிட்ட வேண்டிட்டு வாங்க. அபூர்வ சக்தி கொண்ட மந்திரப்பாவை அம்மன் நமக்கு எல்லாத்தையும் தருவாங்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கங்க.